வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இயர்ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இனிஷியல் இம்ப்ரெஷனாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன இயர்ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஆப்லேருந்து போட் Bassheads 152 வித் மைக், அதாவது மைக்ரோஃபோனோட வரக்கூடிய இந்த இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் 1 வீக் யூஸ் பண்ணால் தான் உண்மையிலே இந்த இயர்ஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த சின்ன டைப். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் ப்ளஸ் இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளால போகலாம். அண்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஃபோன் வரக்கூடிய அந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டிருக்காங்க சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்பவே அதிகமாக வரும். அண்ட் மேலே போட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே போட்டுடைய புது லோகோ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ மாடல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க Bassheads 152 அப்படிங்கிற மாடல் தான் இப்போ நம்ம கையில் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் மேலே பாக்ஸுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் பாதி அப்படியே அவங்க வந்து ஒரு சின்ன கிராஃபிக்கல் இமேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இயர்ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இனிஷியல் இம்ப்ரெஷனில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மேனுஃபேக்சருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், பெருசாக பாக்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல, எந்த ஒரு ஃபீச்சருமே பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து இயர்ஃபோன் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இயர்ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான், பெரிய கேபிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ இயர்ஃபோன் நம்ம வெளியில் எடுத்துடலாம். மேலும் பட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த இயர்ஃபோனுடைய பட்ஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான வாரண்டி போர்ட் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ போட்டில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்டுக்கான ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. இது யூசர் மேனுவல் கிடையாது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பாக்ஸில் யூசர் மேனுவல் கொடுக்கல. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். ஸோ கொடுத்துருந்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அண்ட் கேஸ் இப்போ பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஃபோன்ஸ்க்கு உண்டான பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைஸில் இந்த பட்ஸ் அவைலபிளாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் போட்டோடைய சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் இன்க்ளூட் பண்ணல, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த இயர்ஃபோனுடைய இனிஷியல் இம்ப்ரெஷனாக பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க இந்த இயர்ஃபோனுடைய, அதாவது Bassheads 152 உடைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதோட இனிஷியல் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த இயர்ஃபோன் நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனுடைய டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கையில் எடுக்கிறதுக்குமே நல்லா இருக்குது. ஒரு மேட்டி ஃபினிஷ் அந்த இயர் பீஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் போட் அப்படிங்கிற அந்த லோகோ வந்து அவங்க சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் அவங்க வந்து பிளாக் வயர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் மாதிரி தான் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதில் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஆமாங்க, குவாலிட்டி வந்து இது செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இது அவ்வளோ ஈஸியாக வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட முடியாது. ஸோ ரொம்ப வருஷம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக போட் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து Realme Buds 2, Realme Buds 1 அதெல்லாம் விட இது குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும். அண்ட் அதே மாதிரி டிசைனுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ஃபர்டபுள், அதாவது இதை போடுறதுக்கு எப்படி இருக்குது காதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதில் போடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறத இங்கே இயர்பீஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம பார்த்து போட முடியும். அண்ட் ஆல்சோ இந்த போடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் கிடைக்கிது. ஸோ நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை போட்டோடனே உங்களுக்கு காது ஃபுல்லாக அடைச்ச மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இயர்ஃபோன் ஒரு பீஸை நீங்கள் போட்டோடனே இந்த காது ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கூட சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். நாய்ஸ் கேன்சலிங் மாதிரி இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங்க்கு இதில் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் இருந்தாலுமே நம்ம அந்த காதில் போடும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு நாய்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காதை அடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக போட் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அண்ட் அருமையான ஒரு பில்ட் குவாலிட்டியும் இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிவிசி டுவெல் டோன் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து பிவிசி கோட்டட் தான். ஸோ அதனால் நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட காம்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நீங்கள் பிசி கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் லேப்டாப் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டிவைஸ்லையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எல் ஷேப்பில் ஒரு ஜாக் இருக்குது. அண்ட் இந்த ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, கோல்டு பிளேட்டட் ஜாக் இது. ஸோ அதனால் இந்த ஜாக்குமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இது வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் போடும்போது நான் வந்து iOS, ஆண்ட்ராய்டு, என்னுடைய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் எல்லாத்துலேயுமே போட்டு பார்த்துட்டேன். அந்த 3.5mm ஜாக்குக்குள்ளே அது டைட்டாக கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Realme Buds 1, Realme Buds 2 அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. Realme Buds 2லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன்லேயே வந்து செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஐஃபோனில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே எனக்கு செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி காம்பபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த இயர்ஃபோன் எல்லா டிவைஸ் கூடயுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நல்லா டைட்டாக வந்து கனெக்ட் ஆகிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ அதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனுடைய மொத்த வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கிராம்ஸில் இருக்குது. ஸோ வெயிட் வந்து ரொம்ப கம்மி தான். பெரிய அளவில் நீங்கள் வெயிட் வந்து ஃபீலே பண்ண மாட்டீங்க. காற்று மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக இந்த மாதிரி இயர்ஃபோன் வந்து பெருசாக வெயிட் இருக்காது. இது வந்து 19 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. வேறு எதுவும் இயர்ஃபோன் இதை விட கம்மியான வெயிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்களுக்கு Realme Buds 1, Realme Buds 2 இதெல்லாம் விட கம்மியான ஒரு டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட சவுண்ட் வந்து என்ஹான்ஸ்டாக வரும். ஸோ அதுக்காக தான் டிரைவர் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். பட் இந்த இயர்ஃபோனில் டிரைவர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலுமே கம்பேரேட்டிவ்லி நான் இப்போ Realme Buds கிளாசிக், Realme Buds 1, Realme Buds 2 இந்த எல்லா இயர்ஃபோனுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூவே வந்து போட்டுட்டோம். நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இயர்ஃபோன் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. எனக்கு இந்த இயர்ஃபோன் அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி Realme Buds கிளாசிக்கில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது அதில் 14.2mm டிரைவர் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பெரிய டிரைவர். அந்த சின்ன சைஸில் அவங்க அவ்வளோ பெருசு கொடுத்ததே வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் அதில் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் Realme Buds 1, 2 விட இதில் சவுண்ட் குவாலிட்டி லிட்டில் பிட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசுறது முன்னாடி இதுலேருந்து மொத்தம் வெளியே வரக்கூடிய சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்ட் வந்து இருக்குது. நான் வந்து 60% தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மேலே சவுண்ட் ஏற்ற முடியல. ரொம்ப சவுண்ட் வந்து அதிகமாக வந்து வெளியேறுது. ஸோ அது வந்து ப்ளஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஆல்ரெடி அவங்க போட்டை வந்து அவங்க பாக்ஸ்லேயே போட்டுட்டாங்க. இது வந்து பேஸ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேஸ் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுக்குது. பட் இருந்தாலுமே இந்த சவுண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பராக வந்து இல்லை. அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ சவுண்ட் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் கம்பேரேட்டிவ்லி நீங்கள் மற்ற இயர்ஃபோன்ஸ் Realme Buds 1, Realme Buds 2, Realme Buds கிளாசிக் கூடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி லிட்டில் பிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, எனக்கு நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியரான சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் Realme Budsக்கு வந்து போகலாம். Realme Buds கிளாசிக்கு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு செம்மையான இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் பேஸ் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மைக்குடைய குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப மோசமான இல்லை, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசும்போது நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வரல. அண்ட் ஆல்சோ அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது. ஸோ மைக் குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கேஸ் இப்போ ஓவரால் இந்த இயர்ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை நான் ஆக்சுவலாக இந்த ரிப்பப்ளிக் டே சேலில் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸிங் 400 இருந்துச்சு. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயர்ஃபோன் நான் 400க்கு வாங்கின வரைக்கும் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக. ஏன்னா இதை விட Realme Buds உங்களுக்கு கிளாசிக் வந்து இந்த சேம் ரேட்டுக்கு கிடச்சிருக்கு. பட் கிளாசிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த பட்ஸ் இல்லாமல் வரதுனால காதில் போடுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இதளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த Realme Buds எல்லாம் விட இதில் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. காம்பபிலிட்டி Realme Buds எல்லாம் விட இதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. எல்லா டிவைஸ் கூடமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவரால் நான் இந்த இயர்ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்லேயும் கேட்பீங்க, பிசிலையும் கேட்பீங்க, அண்டு நிறைய ஃபோன் வச்சுருக்கீங்க, நான் எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில்
இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நான் அதுக்கு வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரியல்மி பட்ஸுக்கு போகலாம். அண்ட் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரியல்மி பட் கிளாசிக் போங்க, சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பேஸ் அதிகமாக கிடைக்குது, பட் இருந்தாலுமே சவுண்ட் அந்த கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இல்லை, அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இது ஒரு நல்ல இயர்ஃபோன் தான். 400க்கு இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு இயர்ஃபோன் தான், செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இயர்ஃபோன் உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அந்த இயர்ஃபோன் நான் வாங்கி ரிவ்யூ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். எனிவே இந்த இயர்ஃபோனை வேறு ஏதாச்சும் இயர்ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நான் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தக்க மாதிரி வீடியோ வந்து பண்ண முடியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.